அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் நேரம். இனி வரும் காலங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் ராகுவும், மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் ஜூலை மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு. சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனியாவர். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குன்றி இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, பல மொழிகளில் பாண்டித்யம், விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர். கிரக வரிசையில் 6வதாக வருபவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர். அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும். சனியினுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனி ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள் என்ன என்று பார்க்கும்போது நன்மை பெறும் ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், மகரம். நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம், விருச்சகம். பரிகாரத்தின் மூலம் பயன் பெறும் ராசிகள் மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிகளாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொதுவான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும். தினமும் விநாயகர் அகவல், அனுமன் சாலிஷா, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அடிக்கடி மகா கணபதி ஹோமம் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹோமம் செய்வது நிறைவான மாற்றத்தை கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதிலும் துடிப்புடன் ஈடுபாட்டுடன் ஈடுபடும் சிம்மராசி அன்பர்களுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. நீங்கள் உங்களுடைய கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீங்க. சோம்பலை விரும்ப மாட்டீங்க.
எந்த வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் நீங்கள். தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே உடையவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களது களத்திரஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. 3ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அஷ்டமஸ்தானத்திற்கு மாறி இருக்கும் சனி பகவானால் சில தடைகள் ஏற்பட்டாலும் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு குரு லாபஸ்தானத்திற்கு மாறவிருப்பதால் தடைபட்டு வந்த காரியங்கள் தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. முக்கிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்க இருக்குதுங்க. அதனால் நன்மை உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படுத்துங்க. உடல் நலன் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்க இருக்கு. சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும். உயர்ந்த குணம் மேலோங்குங்க. எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாக இருக்கு. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. காரிய அனுகூலங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க இருக்கு. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் தீர இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க. மற்றவர்கள் மூலம் உதவியும் கிடைக்க இருக்கு. காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். லாபமும் அதிகரிக்க இருக்கு. பாக்கிகள் வசூலாகும். அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவீங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. துக்கமும் துன்பமும் நீங்க இருக்கு. சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்குங்க. உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாங்க. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கில் விட்டு விடும்படி இருப்பது நல்லது. இதனால் கௌரவம் அந்தஸ்து உயருங்க. பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க. எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானித்து முடிவெடுப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. துணிச்சல் அதிகரிக்குங்க. விவசாயிகள் பொருட்களை வாங்குவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய வளம் பெற செயலாற்றுவீங்க. சக விவசாயிகள் மத்தியில் முக்கியஸ்தர் என்ற செல்வாக்குடன் வளம் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வாங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சிறப்பு பரிகாரமாக வில்வ இலைகளை அருகில் இருக்கும் சிவனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.